டீம் எஜுகேஷனுக்கு அஸ்திவாரம் போட்டது யார்? 2 பேருமே சொல்லலாம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு டீச்சிங் போகணும், அப்புறம் மாண்டசரி சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்டு எனக்கு ஓகே இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகணும், அதுக்கு ஒரு நேம் வைக்கணும், பிராண்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் மேபி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லுவோம். இண்டிவிஜுவலான்னு சொல்கிறது கஷ்டம் தான். டீம் எஜுகேஷனில் என்னெல்லாம் பண்ணுறீங்க? டீம் எஜுகேஷன் பேசிக்காகவே ஒரு விமன் பேஸ்ட் எஜுகேஷன் இது ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஃபஸ்ட் நாங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 11 மெம்பர்ஸ் எங்கிட்ட படித்தாங்க. அண்ட் இப்போது ரீசெண்ட் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000+ மெம்பர்ஸ் ஒரு பேட்ச்சில் மட்டுமே படிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விமென்ஸ் அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்கள எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க. மாண்டசரி ட்ரைனிங் அப்படின்றது ஒரு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஎட் அண்ட் டிடெட் டீச்சர்ஸ் வேறு டிகிரி முடிச்சிருப்பாங்க, அவங்க போய் அங்கே ஒர்க் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உடனே அந்த பிஎடுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த கோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல டீச்சராக போக முடியும். எம்ப்ளாயபிலிட்டி சப்போர்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் அது.